நேற்று ஆரம்பிச்சு இன்னைக்கு நான் முதலமைச்சர் ஆகும்னு சொல்றது முதல் தவறு. மக்கள் மனதில் நீ இன்னும் உள்ள போய் நீங்க சேரவே இல்லை. ஒரு 2 கூட்டத்தை போட்ட உடனே, ஒரு மாசு குட்டி கூட்ட உடனே, ஒரு கூட்டத்தை காட்டின உடனே அது பூரா மக்கள் பூரா ஓட்டுன்னு சொன்னா தவறு. மக்கள் வேடிக்கை பார்க்குற கூட்டம் தான். சிபிஐ மேல நம்பிக்கை கிடையாது. மத்திய அரசினுடைய கைப்பாவையா இருக்காங்க சிபிஐ. ஆனா இன்னைக்கு அவங்களே மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்ல வரல, சிபிஐயே ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன். இதுவரைக்கும் நடந்த எத்தனையோ சம்பவங்கள் சிபிஐ விசாரிச்சிருக்கான். ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்ல மீடியா தானே, ஏதாவது ஒண்ணு இந்த வழக்குல சிபிஐ தண்டனை கொடுத்திருக்காங்க, சிபிஐ சரியா விசாரிச்சிருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கூட்டணியில அண்ணன் எடப்பாடி அவர்கள் கூப்பிட்டாருன்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்லிருக்கோம்? நியாயமா நான் இப்போதைக்கு வரவில்லை, அப்படிலாம் நான் வருவேன், சீக்கிரமா வருவேன், இல்ல எங்களுக்கு 2 பேரும் பிடிக்கல, ஏதாவது சொல்லணும்ல. மௌனம் என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்? ஊமையா இருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு தலைமை பண்புக்கு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம். உங்க கோவம் உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. இப்ப நீங்களும் அதே வார்த்தையை சொல்றீங்களே, தலைமை பண்பு. தலைமை பண்பு இல்லைன்னு தான் நான் சொல்றேன். இப்பவும் சொல்றேன், தலைமை பண்பு இருந்ததுன்னா சம்பவம் நடந்த அடுத்த செகண்ட் அங்க போய் மக்களை பார்க்க போயிருக்கணுங்க. அதான் தலைமை பண்பு. இல்ல அங்க இருந்து எங்களை வேக வேகமா காவல்துறை தான் அனுப்பிட்டாங்கன்ற ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. சொன்னா நான் பச்சையா பேசி போட வேண்டாம். காவல்துறை புடிச்சு கூட்டு தள்ளியா வெளியில விட்டாங்க. நீ ஒரு தலைவர், உன் முன்னால பல லட்சம் பேர் இருக்கா, நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. அவ்வளவு பேரும் உன்னை பாதுகாக்க மாட்டாங்க. பாப்பா தேர்தல் காலகட்டத்தில் கூட்டணியை வச்சுதான் அரசியல். எந்த கூட்டணிக்குள்ள வர போறாரு வரட்டுமே, நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? வர அவர் வாயினால சொல்ல, மீடியா தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. எல்லா மீடியாவும் வந்துட்டாரு, இன்னும் வந்துட்டாரு, சிபிஐ விசாரணை போட்டாங்க, அதனால அவர் அதிமுக என்ன நீங்க மீடியா விளையாடுறீங்க எல்லாரும். என்டிஏ கூட்டணியினுடைய தமிழக தலைவரா இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள் வெளிப்படையா பிரச்சாரத்துல பேசுறாரு. தலைவர் பண்பாட்டின் அடிப்படையில் அவரை வாங்கன்னு சொல்ல வரேன் இல்ல வரல, அது சொல்லுங்களேன். ஏன் சொல்ல மறுக்கிறாரு? அவங்க ஒரு பயம் இருக்கு. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். தமிழக அரசியல் களம் 2026 நோக்கி ரொம்ப வேகமாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல கரூர் சம்பவம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். தமிழக அரசியல் களத்தையே ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இந்த கரூர் சம்பவத்தை எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பார்க்குறாங்க. நீங்களும் அப்படி தான் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசியல் பிரிக்கப்பட்டிருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. கரூருக்கு முன்னு கரூருக்கு பின் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இந்த சம்பவம் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அங்க சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு பெரிய ஆரவாரம் பார்க்க. இது ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சம்பவம். இது நடக்கக்கூடாது, நடந்துருச்சு. ஆனால் ஒரு மாநில தலைவராக இருக்கிறவர் மக்களை பார்த்து பயந்து ஓடுறது மைனஸ் தான். நான் என்னுடைய பார்வையில் சொல்கிறேன். ஓகே, ஒரு மைனஸாக எப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு தலைவராக இருக்கிறவர் இறந்து போனான்னா உடனடியாக சடனடியாக போய் பார்க்கணும். அப்படி பார்க்க முடியலைன்னா மறுநாள் காலையிலாவது போகணும். இதுக்கு பந்தோஸ்து தேவையில்லை, ஒப்பீனியன் தேவையில்லை, கவர்மெண்ட்டில் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்படி நிறைய இதை நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும். அப்படி ஒரு பயந்து போய் ஒரு 10 நாள் கழித்து ஒரு மீடியா கொடுக்கறது, அதுக்கப்புறம் நான் போய் டிஜிபிட்டு பெடிஷன் கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு அரசியலுக்காக அடித்தளம் அல்ல. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். அதை வச்சு நீங்கள் ஒரு அரசியலில் பின்னடைவு முன்னடைவுன்னு சொல்வது தவறு. ஓகே, இது யாருமே அப்படி சொல்லக்கூடாதா? இல்லை தாவேக்கா மட்டும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன்? யாருமே சொல்லக்கூடாது. ஓகே, அப்போ ஏன்னா இன்னைக்கு சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே சாதகமாக பாதகமாக பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. பட் வழக்கு விசாரணை போக போக எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? அதாவது வெளியே வரும் நீதிமன்றத்தில் வழக்கு என்பது காலந்தொட்டு சிபிஐ விசாரணை நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த மக்களுக்கு ஏதாவது இந்தியா சட்டத்தை சிபிஐ விசாரித்த வழக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் நம்ப தயாராக இருக்கேன். சிபிஐ வழக்கு இதுவரைக்கும் எந்த வழக்குலையுமே நம்பகரத்தனமாக நடந்துக்கிடல. சிபிஐ வழக்கு என்பது ஃபார்மாலிட்டி. ஓகே, அதனால சிபிஐ வழக்கு பற்றி நம்பிக்கை எனக்கு கிடையாது. உதாரணத்துக்கு நான் என்ன சொன்னா, நம்ம அட்வொகேட் சங்கரசுப்பு, உங்களுக்கு தெரியும், சீனியர் கவுன்சில் அட்வொகேட், அவருடைய பையன் இறந்துக்கு சிபிஐல விசாரணை பண்ணாங்க. ஏதாவது முடிவு வந்துச்சா? இப்போ வரைக்கும் ஸ்டில்னா முடிவு இல்லை. ஆண்டுகள் எத்தனை வருஷம் ஆச்சு? அப்போ இதை மாதிரி எத்தனை வழக்குகள் சிபிஐ போடுவீங்க? இது சிபிஐ வழக்குனால என்ன லாபம் மக்களுக்கு? அதனால நீதி என்ன நிலைநாட்டுதுன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. ஆனால் சிபிஐ என்பது கண் துடைப்பே. இதுல எனக்கு முடிவு இல்லை. இப்ப சிபிஐ கோரிக்கை வைக்கிறவங்க எல்லாருமே இந்த வார்த்தைகளை முந்தைய சம்பவங்கள்ல சொல்லியிருக்காங்கல்ல சார். சிபிஐ மேல நம்பிக்கை கிடையாது, மத்திய அரசினுடைய கைப்பாவையா இருக்காங்க சிபிஐ. ஆனா இன்னைக்கு அவங்க மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்ல வரல, சிபிஐயே ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன். ஓகே, ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சிபிஐ.
ம். இதுவரைக்கும் நடந்த எத்தனையோ சம்பவங்கள் சிபிஐ விசாரிச்சிருக்கான். ம். ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்ல மீடியா தானே, ம். ஏதாவது ஒண்ணு இந்த வழக்குல சிபிஐ தண்டனை கொடுத்திருக்காங்க, சிபிஐ சரியா விசாரிச்சிருக்கு, ஏதாவது ஒண்ண சொல்லுங்களேன். இல்லையே. அப்படிங்கும்போது இது அப்படித்தான் இருக்கும். சிபிஐ என்பது மாநில அரசுல இருந்து தவிர்த்து சிபிஐ கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஓகே. அதனால ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும்னா நிச்சயமா கிடையாது. ஏன்னா உங்களுடைய நிலைப்பாட்டுல தலையிட விரும்பல. ஆனா விஜய் அவர்களா இருக்கட்டும் இல்ல தமிழக அரசாங்கம் தரப்புல இருந்தா இருக்கட்டும், முந்தைய வழக்குகள்ல ஒரு சில விடயங்களுக்கு அவங்களே சிபிஐ நாடி போயிருக்காங்க. சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி விவரம் தெரியாம போயிட்டு இருக்காங்க. ஓகே. சிபிஐ கேக்குறது விவரம் சரி. ஸ்டேட் கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்ல. கொலை வழக்குல கூட சிபிஐ வேணும்ன்ற கோரிக்கை ஸ்டேட் வருது. ஸ்டேட் கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்ல, அதனால நான் சிபிஐ கேக்குறவங்க. சிபிஐ நான் கொடுத்துட்டேன், என்ன பிரயோஜனம்? அர்த்தம் சொல்லுங்க, அதுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஒண்ணுமே இல்லையே. அது ஸ்டேட் கம்பெனி விசாரிச்சானே, செல் கம்பெனி விசாரிச்சானே, ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால சிபிஐ பொய்த்து போன ஒன்று, சிபிஐனால நம்பிக்கை இல்லை. ஓகே. இப்ப இதனால நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம், இது எங்களுக்கு கிடைத்த வெற்றியினுடைய முதற்படி அப்படின்னு தாவேகா கிளைம் பண்றது எப்படி புரியுது? அது அவங்களுடைய அறியாமைன்னு நான் சொல்றேன். ஓகே. அவங்க அறியாமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. சிபிஐனால வெற்றி அடைஞ்சிட்டோம், அது அறியாமை. முடிவு வரட்டும், அப்புறம் பாருங்களேன், ஒண்ணுமே இருக்காது, ஜீரோ. கடைசியில ஜீரோ தான், பாருங்க. ஓகே. இதுவரைக்கும் அரசியல் களத்துக்கு வந்த பிறகு தாவேகாவுடைய செயற்பாடுகளை எப்படி பாக்குறீங்க சார்? புதுசா கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கிறாரு, அவர் ஏதோ ஒரு அரசியல் கனவுல வந்திருக்கிறாரு. நான் மக்களுக்கு நன்மை செய்யுங்கிறத ஒரு அரசியல் கனவுல வந்திருக்காரு. நேத்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நான் முதலமைச்சர் ஆகும்னு சொல்றது முதல் தவறு. மக்கள் மனதில் நீ இன்னும் உள்ள போய் நீங்க சேரவே இல்லை. ஒரு 2 கூட்டத்தை போட்ட உடனே, ஒரு மாசு கூட்ட உடனே, ஒரு கூட்டத்தை காட்டின உடனே அது பூரா மக்கள் பூரா ஓட்டுன்னு சொன்னா தவறு. மக்கள் வேடிக்கை பார்க்குற கூட்டம் தான். நான் வேலூர்ல போய் அந்த சம்பவங்களை போய் நேரடியாக போய் பார்த்தேன். மறுநாளே போனேன். ஓகே. போய் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அத்தனை பேரும், ஐசியூல இருக்கிறவங்க, மற்ற எல்லாத்தையும் அவங்க கரூர்ல போய் நான் பார்க்கும்போது அந்த மக்களுடைய ஒப்பீனியன், நான் என்ன விஷயமா வந்தீங்க, எதுக்கு போய் பார்த்தீங்க, என்னன்னு கேட்டேன். எல்லாருமே சொல்ற வார்த்தை, அவரை பார்க்கணும்னு ஆசையில் போனோம், பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ நடிகர் என்ற ஸ்தானத்தில் தான் பார்க்கணும்னு சொன்னாங்களே தவிர, ஒருத்தர் கூட எங்கள் தலைவரை பார்க்க போனோம் அப்படி ஒரு தொண்டர் வந்து அதான் சொல்லுவான். அப்படி எந்த லேடிஸும் சொல்லலை, எந்த ஜென்ஸும் சொல்லலை. வேடிக்கை பார்க்க போனோம், இந்த மாதிரி நெரிசல் பண்ணி இறந்து போனோம். இதுதான். சிலவங்க குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போய் புருஷன் பொண்டாட்டி 3 பேர் போயிருக்காங்க. அதில் புருஷன் பொண்டாட்டி செத்து போகிறாங்க, புருஷன் இருக்கான். இந்த இளைநிலை என்ன, அந்த பச்சிளங்குழந்தைக்கு விஜய் பற்றி என்ன தெரியும்? அப்போ இது அறியா மக்கள் இன்னும் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்கிறதா அதை நான் பார்க்குறேன். அதனால தாவாக்கா கூட்டம், தாவாக்காவுடைய தொண்டர்களாக இறந்து போனாங்கலாம் நிச்சயமான ஒன்று பொய் கிடையவே கிடையாது. நேரடியாக பார்த்தனால சொல்கிறேன். ஓகேனா இந்த வழக்குல முதல்ல சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டதே பாஜக தான். பாஜக தரப்புல இருந்து தான் அந்த குரலே வந்து வழக்கு எழுந்துச்சு. ஸோ அது எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? நீங்க இன்னைக்கு வரைக்கும் பாஜகவோட கூட்டணியில கிடையாதுன்னு சொல்லல, இருக்கேன்னு சொல்லல. கடந்த தேர்தலை வச்சு நீங்க கூட்டணியில இருக்கிறதா தான் நாங்க நினைச்சோம். நான் இப்போ வரைக்கும் இருக்கதா என்டி அலையன்ஸ்ல இருக்கேன், இல்லன்னு யார் சொன்னாங்க? இருக்கேன். ஆனா தேர்தல் காலகட்டத்தில் நம்ம சொல்ல முடியாது. சூழ்நிலையை பொறுத்து தான் கூட்டணி, அது அந்த நேரம் தான் சொல்ல முடியும். தேர்தலை பத்தி சொல்ல உங்க கூட்டணி கட்சியில பிரதான தேசிய கட்சியினுடைய ஒரு குரலாவே சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாநில நான் வந்து எப்பவுமே மனவ ஓப்பனா பேசுறாரு. தவறுனா தவறுன்னு தான் சொல்லுவேன். சிபிஐனால் இந்த வரலாறுல, இந்தியா வரலாறுல, காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து பிஜேபி ஆட்சியிலிருந்து எத்தனை சிபிஐ வழக்கு குப்பையில கிடக்கு. இது வரைக்கும் அவங்க சிபிஐ விசாரித்து தண்டனை கொடுத்தது எத்தனை? இத மத்திய அரசும் சரி மாநில அரசும் ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்லுங்க. சிபிஐ அதிகாரிகளை சொல்ல சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது, பூஜ்ஜியம். அப்ப அது என்ன யூஸ்? ஓகே. அப்ப எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்காங்களே சார், அது உயர்நீதிமன்றம் தரப்புல முன்னாடி எஸ்ஐடி ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்களே விசாரிக்கட்டும்னு சொன்னாங்கல்ல, அவங்க வேண்டாம்னு தானே தாவேகாவினர் போயிட்டு சிபிஐயோ இல்ல வந்து எங்களுக்கு உச்சநீதிமன்ற தலைமை எஸ்ஐடி விசாரிச்சு. நான் கேட்கறது, எத்தனை நீங்க கமிஷன் போட்டாலும் சரி, எஸ்ஐடி போட்டாலும் சரி, சிபிஐ போட்டாலும் சரி, என்னுடைய கேள்வி ஒரே கேள்வி, இதனால் மக்களுக்கு என்ன லாபம்? மக்களுக்கு ஏதாவது பயன்படுகிறதா? ஒண்ணுமே கிடையாது. விசாரணை நடக்கும். இந்த தேர்தல் முடிஞ்சு 26 தேர்தல் முடிஞ்சு 30 வரும்போது அப்பவும் நடந்துட்டு தான் இருக்கும். சிபிஐ என்பது மக்களை கண் துடைப்புக்காக போடப்படுகின்றதான் சிபிஐ வழக்குகள். அந்த வழக்குனால யாருக்கும் ஒரு தண்டனையோ யாருமே இது வரைக்கும் வரலாறுல இல்லை. அப்படிங்கும்போது எத்தனை இது கமிஷன் போட்டானே, எது போட்டால என்ன பிரோஜனம்? அப்படி மீன் ஒண்ணே இல்லையே. அதனால இது மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். ஆனா விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாடுகளை பார்க்க முடியுதுல்ல சார்? எப்படி சொல்றீங்க? உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வேணா ஆதரவு நிலை இருப்பாங்க, கட்சிகளே ஆதரவு தெரிவிக்கிறாங்க சார். எனக்கு பிடிச்சிருக்கு ஆதரவு கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிக்கல நீங்க ஆதரவு கொடுக்கல. பிடித்தவர்கள் எத்தனை பேர் என்பது தேர்தலில் தான் சொல்ல முடியும், இப்ப சொல்ல முடியாது. கூட்டத்தை வச்சு நீங்க முடிவெடுத்தது தவறு. முதல்ல கூட்டத்தை வச்சு கோயிலில் பல லட்சம் பேர் கூடுறாங்க, கிறிஸ்தவ கோயிலையும் பல லட்சம் பேர் கூடுறாங்க, இந்து கோயில் திருச்செந்தூர்லையும் பல லட்சம் பேர் கூடுறாங்க.
அது மாதிரி எல்லா இடத்துலையும் கூட்டங்கள் கூடுதை வச்சு நீங்கள் முடிவெடுக்க முடியுமா? அது ஓட்டாகுமா? ஆகாது. அதனால இந்த கூட்டத்தை வச்சு எல்லாமே தாவாக்கான்னு சொன்னா அது முற்றிலும் தவறு. பாப்பா தேர்தல் காலகட்டத்தில் கூட்டணியை வச்சுதான் அரசியல். எந்த கூட்டணியில வரட்டுமே, நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? அவர் வாயினால சொல்ல மீடியா தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. எல்லா மீடியாவும் வந்துட்டாரு இன்னும் வந்துட்டாரு, சிபிஐ விசாரணை போட்டாங்க, அதனால அவர் அதிமுக என்ன நீங்க மீடியா விளையாடுறீங்க எல்லாரும். என்டிஏ கூட்டணியினுடைய தமிழக தலைவரா இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள் வெளிப்படையா பிரச்சாரத்துல பேசுறாரு. அவர் கூப்பிடுறாரு, வரணும்ல. அவர் வாயினால ஒண்ணும் சொல்லல, அழைப்பது அவருடைய கடமை. இப்ப நான் கூட நீங்க வாங்க கூட்டணி வாங்கன்னு சொல்லலாம், ஒரு தலைவருடைய பண்பாடு. தலைவர் பண்பாட்டின் அடிப்படையில் அவரை வாங்கன்னு சொல்ல வரேன் இல்ல வரல அது சொல்லுங்களேன். ஏன் சொல்ல மறுக்கிறாரு? அவருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கு. போனா சரியா வருமா, போகலாம் சரியா, ஒரு பயம், தன் பயம். ஏன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இப்போ ஒரு 2 வருஷம் கூட ஆகலை. என்ன தெரியும்? குழந்தை பருவத்திலிருந்து தவழ்ந்து போகின்ற காலம், உடனடியா பெரிய மனுஷன் ஆக முடியாது. இன்னைக்கு அந்த சூழ்நிலை தான் தாவாக்கா இருக்குது. கூட்டணியில அண்ணன் எடப்பாடி அவர்கள் கூப்பிட்டாருன்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்லிருக்கணும்? நியாயமா நான் இப்போதைக்கு வரவில்லை, அப்படின்னா நான் வருவேன், சீக்கிரமா வருவேன், இல்ல எங்களுக்கு 2 பேரும் பிடிக்கல, ஏதாவது சொல்லணும்ல. மௌனம் என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்? ஊமையா இருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு தலைமை பண்புக்கு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம். மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி இல்ல, தலைவர் பண்புக்கு பண்பாடு இல்லைன்னு அர்த்தம். ஆனா அந்த வார்த்தையை உயர்நீதிமன்றம் கேட்டதுக்கு தானே சார் உங்க கோவம் உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. இப்ப நீங்களும் அதே வார்த்தையை சொல்றீங்களே, தலைமை பண்பு. அப்படி தலைமை பண்பு இல்லைன்னு தான் நான் சொல்றேன். இப்பவும் சொல்றேன், தலைமை பண்பு இருந்ததுன்னா சம்பவம் நடந்த அடுத்த செகண்ட் அங்க போய் மக்களை பார்க்க போயிருக்கணுங்க. அதான் தலைமை பண்பு. இல்ல அங்க இருந்து எங்களை வேக வேகமா காவல்துறை தான் அனுப்பிட்டாங்கன்ற ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. சொன்னா நான் பச்சையா பேச்சு போட வேண்டாம். காவல்துறை பிடிச்சி கொண்டு தள்ளியா வெளியில விட்டாங்க. நீ ஒரு தலைவர், உன் முன்னால பல லட்சம் பேர் இருக்கான்னு நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. அவ்வளோ பேரும் உன்னை பாதுகாக்க மாட்டாங்க. ஏன் பயந்து ஓடுறீங்க? ஒரு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு கட்சி நீ பயந்து ஓடுன்னு சொன்னா உன்னை நான் எப்படி நம்புறது? நான் திருப்பி போய் அவர் பார்த்துருந்தா அந்த சமூகங்களே நடந்துக்கான்னு சொல்றேன். பிரச்சனை நடந்தது. இது அரசியலாக்க வேண்டிய அவசியமே இல்லை. உடனடியாக அன்னைக்கு போகல, மறுநாள் காலையில் போயிருக்கலாம்ல. உடனே ஃப்ளைட் ஏறி நேரம் மெட்ராஸ் ஓடிட்டீங்க. ஓடி வந்து 1 வாரம் கழிச்சு தான் வாய் திறக்காரு. எப்படி நீங்க அவரை தலைவர் பண்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? அதை நான் எப்படி ஏத்துக்கிறது? மக்கள் எப்படி ஏத்துக்கிறது? இல்ல 17ஆம் தேதி போய் சந்திக்கிறதா சொல்லிருக்காங்கல்ல. 17 அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு நாள் ஆச்சு? 20 நாள். 20 நாள் கழிச்சு செத்து போய் எல்லாம் பூத்து போன பிறகு இவர் போய் பார்த்து ஒரு 20 லட்சம் கொடுத்துட்டாப்புல அந்த உயிர் வந்துருமா? உடனடியாக அந்த மக்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றவர், ஆறுதல் சொல்லுகின்றவர் தான் தலைவர். ஆறுதலே சொல்லாம ஓடி போன போய் தலைவர் மீடியா போட்டு நிறைய மீடியா குழப்புறாங்க. நான் மீடியாவை கண்ணாப்படான்னு பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? மீடியாக்கள் தான் தவறு பண்ணுது. மக்களை தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலக ரீதியில் தமிழ்நாடு ரீதியில் மீடியாக்கள் தான் மக்கள் குழம்புறாங்க. ஒருத்தர் ஆதரவு கொடுக்கிற, ஒரு எதிர்த்து கொடுக்கிற, ஒருத்தர் கண்ணாப்படான்னு பேசுற, ஒருத்தர் இப்படி கண்டு மக்களை குழப்புவது மீடியா. அந்த மீடியா தான் இன்னைக்கு தாவாக குழப்பிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த விவகாரத்தில் பலரும் பல்வேறு விஷயங்கள் முன்வைக்கிறாங்கல்ல சார். இப்போ பாஜக தரப்புலேருந்து எம்பிக்கள் குழு வந்து விசாரிச்சுட்டு போனாங்க. அதிமுக ஒரு பக்கம் திமுகவினுடைய சதின்னு சொல்கிறாங்க. இப்படி மாறி மாறி இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளும் தான் சரியான பாதுகாப்பு கொடுக்கல இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? உண்மையாவே இங்கே 41 பேர் இறந்தது ஒரு துரதிர்ஷ்டம் என்பது எல்லாருக்கும் தெரியும். 41 பேர் வரலாறுல இந்த மாதிரி கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கூட்டங்கள்ல இறந்தது இந்த மாதிரி அரசியல் கூட்டத்தில். ஓகே, அது வந்து ஒரு அருவருக்கத்த சம்பந்தமான சம்பவம். இதுல காவல்துறை தவறு பண்ணிச்சா, இது தாவாக்கா கட்சிக்காரங்க தவறு பண்ணாங்கிறத கண்டுபிடிக்க தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதுக்கு விசாரணை கமிஷன் போட்டாங்க. அதெல்லாம் நான் நம்பல. விசாரணை கூட ஜஸ்டிஸை போட்டிருக்காங்களா, நான் நம்பல. ஏன்னா ஸ்டெர்லைட்ல நடந்த இன்சிடென்ட்டுக்கு அவங்க ஜஸ்டிஸ் பண்ணாங்க, அருணா ஜெகதீசன் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கவே இல்லை. யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல. சரி, ஒண்ணு. அதே மாதிரி இப்போ அதனால அது மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. 2வது, ஒரு ஐஜி ஒரு நல்ல ஆபீசரை கோர்ட்டே நியமனம் பண்ணிருக்கு, அரசு நியமனம் பண்ணல. நல்ல அதிகாரி தான். அவரை பத்தி நீங்க தலைமையில் அவர் நல்ல அதிகாரிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அவர் நேர்மையான அதிகாரி, யாருக்கும் கட்டுப்படாத ஆள். கரெக்டா இருந்தா அப்ப எழுதுவார், கரெக்டா இருந்தா இல்லைன்னா எழுவார். ஒரு நல்ல அதிகாரியை போட்டிருக்காங்க. அதை வரவேற்கக்கூடியதுதான். அது நான் கோர்ட்டு, மாநில அரசு போடல, அது கோர்ட்டு தான் போட்டிருக்கு. அது போக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்கு, சிபிஐ விசாரணை கொடுத்துருக்கு. இந்த 3மே ஒரு குழப்பமா இருக்கு. இது எதை நம்புறது? நல்ல அதிகாரி, அரசு சொல்ற அதிகாரி அஸ்லாக்காருக்கு நம்புறதா, இல்லாட்டா அந்த அருணா ஜெகதீசன் நீதி ஜஸ்டிஸ் அவங்க சொல்றத நம்புறதா, இல்ல சிபிஐ வழக்கு? எதை நம்ம 3மே குழப்பமாவே இருக்குது. மக்களை குழப்புறீங்களே. இதுக்கு ஒரு நேர்மையான விசாரணை எப்படி நடக்கும்? சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகு இங்க இருக்கக்கூடிய எஸ்ஐடியோ இல்ல அருணா ஜெகதீசன் தலைமையிலான அந்த குழுவோ அவங்க எல்லாருமே டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் சிபிஐ கிட்டன்னு சொல்லிட்டாங்களே சார். இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் அப்படியே டிராப் ஆகுது. நடக்கவே இல்லையே.
இன்வெஸ்டிகேஷன் இப்பதானங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதான் இன்னைக்கு தான் அதுக்குள்ள எப்படி முடியும், அதுக்குள்ள எப்படி கொண்டு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண முடியும்? விசாரணை ஆரம்பிக்கல, பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களே பண்ண சொல்லிருக்காங்க. பண்ணி எங்க கொடுக்க சொல்லிருக்காங்க? சிபிஐ. சிபிஐ என்ன ஒண்ணும் இல்லையே, ஜீரோ தானே. சீரட்டை கொடுத்து என்ன பிரயோஜனம், மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? இல்ல ஆனா இன்வெஸ்டிகேஷன் ஃபேரா நடக்குதா அப்படிங்கறத கவனிக்கிறதுக்காக மக்களை குழப்புறாங்க. குழுவை போட்டிருக்காங்க. மக்களை இந்த குழுகளை குப்பையில ஓட்டு போடுங்க. ஊரா குழப்புறதான், மக்களை குழப்பிட்டு இருக்காங்க. மக்களை குழப்பி குழு காஞ்சிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம். அதுதான் உண்மை. அது என்னங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப குழப்பத்துல இருக்க மக்கள் எப்ப தெளிவடைவாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்களுடைய நிலைப்பாடு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னவா இருக்கு? சொல்லுவதில்ல, இப்பதான் மரணத்துல இருந்து விடுபட்டு 20 நாள் தான் ஆச்சு அந்த கரூர் பகுதி மக்கள். இது ஒரு கொடூரமான சம்பவம் என்பது அனைத்து மக்களும் யோசிக்கின்ற தன்மை, அனைத்து அரசியல் கட்சிகளும் வருத்தப்படுகின்ற ஒரு சம்பவம். இந்த குழப்பத்திலிருந்து மீளதுக்கே உடனே முடியலையே, உடனடியாக எப்படி தீர்வு வரும்? அது உடனடியாக சொல்ல முடியாது. ஓகே, நாளமும் ஓகே. ஸோ தமிழக அரசியல் களம் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க, இங்கே பிரச்சனைகள் இருக்குது. கரூர் ஸ்டாம்பீடுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் அப்படின்ற ஒரு விஷயம் மாறுதா அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த தேர்தலில் இது எல்லாமே ஒரு பிரச்சாரமாக முன்வைக்கப்பட்டு விஜய்க்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? விஜய் வந்து என்ன முடிவெடுக்காருன்னு அந்த தலைவர் தான் சொல்லணும். அது நம்ம சொல்ல முடியாது. அவங்க அரசியல் கட்சி, அவங்க தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சியுடைய தன்மை என்ன, யாருடைய கூட்டணியா தனியா என்பது சொல்லணும். போக போக தான் அவர் நல்லவரா கெட்டவரான்னு மக்கள் கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் நானும் சொல்ல முடியாது. தேர்தல் அவர் நின்று பார்த்தா தான் தேர்தலை பற்றி அவருக்கு தெரியும். நிற்கவே இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்க போறான்னு சொல்லிக்காரு. யாரோடன்னு அவர் பதிவு பண்ணலை. நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. என்டிஆர் அலைன்ஸ் அடப்பாடி என்ன கூப்பிட்டுருக்காரு. கூப்பிடுறது எல்லாருடைய கடமை. நான் கூப்பிடலாம், நீங்கள் கூப்பிடலாம், திமுக கூப்பிடலாம், அதிமுக கூப்பிடலாம், காங்கிரஸ் கூப்பிடுறது அவங்களுடைய கடமை. ஆனால் அதை முடிவு சொல்ல முடியாமல் திணறுகின்றது யார்? தவக தலைவர். அப்போ இதை எப்படி நம்புறது? இது முடிவு சொல்லவே உன்னால முடியல, நீ மக்களை எப்படி காப்பாற்ற முடியும்? என்னுடைய கேள்வி தான். அதனால வாய்ப்பு கம்மி. இல்லைண்ணா, விஜய் நீங்க சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாருன்னு சொன்னீங்க. அப்ப அவர் தான் முதலமைச்சர் நாற்காலியில உட்காரணும்னு ஆசைப்படுற ஒரு நபர் எப்படி கூட்டணிக்குள்ள வருவார் என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கு. அதான உண்மை. எப்படி கூட்டணியில் வந்தா கூட இவர் முதலமைச்சர் பதவி கூட்டணியில் கொடுப்பாங்களா? விஜய் வர்றாரு, நாங்க வந்து கூட்டணியில அவரை முதலமைச்சர் நாங்கள் சொல்லுவோம். எந்த கட்சியாக சொல்லுமா? திராவிட கட்சியாக சொல்லுமா? சப்போஸ் திமுகவுக்கே ஒரு ஆர்டர் வச்சுங்களேன், தாவாக திமுகவுக்கே வர வச்சுங்க. நம்முடைய முதலமைச்சர் இவர் தான் முதலமைச்சர் அறிவிப்பாரா? இப்போ எடப்பாடி என்ன இருக்கிறாரு, அவரோட வந்து ஜாயின் பண்றான்னு வச்சுக்க, அவர் வந்து இவர் தான் முதலமைச்சர் அறிவிப்பாரா? யாருமே அறிவிக்க மாட்டாங்க. நீங்க தான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். மக்கள் முடிவு எடுப்பாங்க. அந்த மக்கள் தான் நல்ல தீர்ப்பு வழங்குவாங்க. அந்த மக்கள் கூட்டணியை பொறுத்து தான் மக்கள் தீர்ப்பு. தனிப்பட்ட முறையில் அதிமுகவோ திமுகவோ வெற்றி பெற முடியாது. கூட்டணி தான். அந்த கூட்டணி யாருக்கு பலமா அமையுதோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். குறிப்பா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில் அமைகிறதோ அதுதான் வெற்றி பெறும். ஓகே, அப்ப எந்த கூட்டணியில சார் போவீங்க? பாப்போம், காலம் பதில் சொல்ற மாதிரி தேர்தல் வரட்டும் சொல்றேன். டிக்ளேர் பண்ணட்டும். இல்ல எல்லாருமே அப்ப டிசம்பருக்கு பிறகுதான் கூட்டணி அறிவிப்பு. ஆமா, கூட்டணினாலே அந்த சைமல்டேனியஸா அந்த டைம் தானே பண்ணுவாங்க. முன்னுக்கூட்டியே போய் சோசியம் பார்க்க மாட்டாங்க. இவரோட போமா. இப்ப எல்லாருமே வேவரிங் ஆசிலேஷன்ல தான் இருப்பாங்க. கூட்டணி தலைவர்கள்லாம் யாரை வைக்கலாம், யாரை வைக்கக்கூடாது அப்படிங்கிறதா இருப்பாங்க. அந்த கடைசியில் தேர்தல் டிக்ளேர் பண்ண போகிற டைமில் தான் யாரோட கூட்டணி செய்யணும். அப்பவும் உங்களுக்கு தெரியும் கூட்டணி டைமில் எவ்வளோ இழுபறி கிடக்கும், நான் அங்கம்மா அங்கே இத்தனை சீட்டாக நடக்கும். அதெல்லாம் அந்த காலகட்டம் என்பது அந்த நேரத்தில் தான் சொல்ல முடியும். இப்போ சொல்லவே முடியாது. ஓகே ஓகே. தமிழ்நாட்டில் ஒரு சாதி அரசியல் அப்படிங்கிறது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையுமே சுற்றி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில் சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் மீது வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், இல்லை விமர்சனங்களாக இருக்கட்டும் பெருகிட்டே போய்கிட்டு இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு நீங்களே நிறைய சொல்லியிருந்தீங்க, நிறைய தலைவர்களுக்கு வந்து இங்கே தலித் தலைவர்களுக்கு கிடையாது, அந்த வார்த்தை சொன்னதுக்காக பாதுகாப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி. சோ அது உண்மையாவே அப்படிதான் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? பாதுகாப்பு என்பது எவ்வளவு, இப்ப காவல்துறை பாதுகாப்பு என்பது அவங்க வந்து இந்த தலைவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அரசு நிர்ணயம் பண்ணி கொடுக்குது. எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தாலும் கொலை நடக்காம இருக்கா? கும்பகோணத்தில் ஒரு கொலை நடந்துச்சு தெரியுமில்ல, தஞ்சாவூர்ல கொலை நடந்துச்சு தெரியுமில்ல, சென்னையில் கொலை நடந்துச்சு. பாதுகாப்போடு இருக்கும்போது தான் கொலை நடந்துச்சு. பாதுகாப்பு என்பது அவளுக்கு எதிரிகளுக்கு பயமுறுத்துவதற்காக கொடுக்கப்பட்டதான் பாதுகாப்பு. ஆனா அவர்களே பாதுகாப்பு தான் சிறந்தது. அதுதான் சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பொறுத்த மட்டும் இல்ல அரசியல் விளையாட்டு இருக்குன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அவங்களும் சிபிஐ கேட்டிருக்காங்க தெரியும் தானே. எல்லாருமே சிபிஐ கேட்காங்க. அது எதுக்கு கேட்கறாங்க அவங்களே தெரியலன்னு நான் சொல்ல வரேன். என்ன கேட்டா காவல்துறை அதிகாரிகள்ல நீங்க சொன்ன மாதிரி கருப்பாடுகள் நிறைய இருக்கு. நான் ஒத்துக்கிறேன். கருப்பாடுகள் ஒரு சில அதிகாரிகள், எல்லாத்தையுமே நான் சொல்ல முடியாது. பரவலா ஒட்டுமொத்தமா நான் சொல்ல முடியாது. காவல்துறையிலுமே சிலர் சாதி வெறியர்கள் இருக்காங்க. சாதி வெறியர்கள் இருக்காங்க. இல்லெல்லாம் சொல்லவே முடியாது. இருக்காங்க.
அவன் ஜாதி அவனவனுக்கு பெருசா வெறி இருக்கிறத பத்தி தப்பு இல்லை. ஆனால் சட்டத்தை போட்டுக்கொண்டு சட்டத்தை வைத்துக்கொண்டு ஜாதி வெறியா இருக்க தவறு சொல்றேன். ஓகே, அதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்களா நீங்க திருந்துக்கிட்டா தானே, நான் சொல்லி நீங்க திருந்த முடியாது. அப்படி இருக்க அதிகாரினால்தான் சில இடங்கள்ல ஜாதிய வன்மம், ஜாதிய கொலைகள், ஜாதிய பிரச்சனைகள் ஏற்படுது. எஃப்ஐஆர் போடாம உண்மையான குற்றவாளிகள் தப்ப வைக்கிட்டு பொய் வழக்குகளை போடுறது, இதனாலதான் பாதிப்பு அரசுக்கும் ஏற்படுது, காவல்துறைக்கும் ஏற்படுது. ஓகே. ஏன்னா கடந்த வாரம் ஒரு நிகழ்வு நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார் கவுன்சிலுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் ஒரு போராட்டத்தை முடிச்சுட்டு, வழக்கறிஞர்கள் போராட்டத்தை முடிச்சுட்டு வரும்போது அவருடைய காருக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்து ஒரு சில சின்ன தகராறு நடக்குது, அங்க அடிதடி நடக்குது, நம்மளால பார்க்க முடிஞ்சு. இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? தவறுதான். எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு தலைவர் ஒரு கார்ல யார் மீது தவறுங்கிறதுல ஒரு கிளாரிபிகேஷன் வேணும். 2 பேர் மேலும் தவறு இல்லை. அப்படி பார்த்தா நீங்க சொல்ல 2 பேர் மேலும் தவறு இல்லைன்னு சொல்லுவேன். தவறுதான். யாரை அடி தாக்குனார்களோ அவர்கள் மீது தவறு. அப்போ விடுதலை சிறுத்தை பசங்க மேலதான் தப்புன்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஏன்னு கேட்டா, பைக்ல வராரு அவரு, வரும்போது அவரும் அட்வொகேட் தான், லேசா டச் ஆயிடுச்சு, இல்லை இடிச்சிச்சுன்னே வச்சுங்களேன். வச்ச உடனே அதை ஒதுக்கிட்டு போப்பா, ஏன் தெரியாம பட்டா போப்பா சாரின்னு சொல்லிட்டு போறதா மனிதாபிமானம். எடுத்த உடனே இறங்கி அடிச்சா அது தவறா இல்லையா? யாரும் அவனும் மனுஷன் தானே, அந்த அடிபட்ட பையனும் மனுஷன் தானே. யாரும் எக்ஸார்வ் எனக்கு தெரியல. ஆனால் அதை நியாயப்படுத்தி பேச அதோட தவறு. ஓகே. அப்படி நடக்கவே இல்லை. மீடியாவிலையும் வீடியோவிலையும் எல்லாத்தையும் அப்பட்டமா வருது. பார்க்கன்ஸ்குள்ள நுழைஞ்சு போறது வரைக்கும் போட்டு அடிக்கிறாங்க. இதெல்லாம் மீடியாவில் இப்போ முன்னால மாதிரி பொய் சொல்ல முடியாது, மீடியாவை காட்டுது. அப்படிங்கும்போது அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, அவன் பேசவே இல்லை, எங்க ஆட்கள் அடிக்கவே இல்லைன்னு சொன்னா அது தவறா இல்லையா? முழுப்பூசணிக்கா சோத்துல மறைக்கூடாது. தவறா இருந்தால் அவனை கூப்பிட்டு, தம்பி தெரியாம மட்டும் போப்பா போ அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பணும். இல்லைன்னா தலைவா இருந்து இறங்கி இந்த பசங்களையாவது அடிக்கிற பசங்களை போங்கடான்னு விரட்டி விடணும். ரெண்டுமே செய்யாம அடிக்கிறத வேடிக்கை பார்க்க முடியுமா? ஒரு தலைவர் உட்காந்து பார்க்கலாமா? தவறா இல்லையா? யாரா இருந்தாலும் மனிதனா சொல்றேன். அடிக்கிறதுங்கிறது தவறு, வயலன்ஸ்ங்கிறது தவறு, அதை நம்ம இங்க மறுக்க முடியாது. ஆனா அந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் ஒரு தலைவரா, நானே கேக்குறேன், திருமாவளவன் தலைவருக்கு பாதுகாப்பு வந்தாங்கல்ல, இல்ல அவர் ஒரு மேடையில கேக்குறாங்கல்ல சார், இபிஎஸ் அவர்கள் அந்த கார்ல உட்கார்ந்து இருந்தா நீங்க இறங்கி அதை சமாதானப்படுத்திருக்கணும், நீங்க சொல்ல முடியுமா? திருமாவளவன் அப்படிங்கறதுனால தானே நீங்க என்ன கீழே, யாரா இருந்தாலும் சிஎம்ஏ இருந்தாலும் தவறுனா தவறுதான், சிஎம்ஏ இருந்தாலும் தவறுனா தவறுதான், இபிஎஸ் என்ன யாரா இருந்தாலும் தவறு தான். அந்த சூழ்நிலைகள் எந்த நிலையில அவங்க அடிச்சாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா மீடியால பார்க்கறத வச்சு நான் பேசுறேன். அவன் அடிச்சது தவறு. ஒரு பையனை போட்டு 10 பேர் 20 பேர் சேர்ந்து அடிக்கிறீங்க, செத்து போனா நீங்க மர்டர் கேஸ், அவன் சாவல, அவ்வளவுதான், ஹாஸ்பிட்டல் அட்மிட்ல இருக்கான். ஒரு எஃப்ஐஆர் கூட ஏன் போடல? போலீஸ் என்ன பண்ணி தூங்கிட்டு இருந்தீங்களா? 2 ஏசி, கோர்ட்ல இருக்க இன்ஸ்பெக்டர், எத்தனை போலீஸ்காரங்க, எத்தனை பேர், என்ன அவர் தான் கார்ல இருந்து இறங்க முடியல, ஆட்களோட உட்கார்ந்துருக்காரு. பசங்க அடிக்கும் போது விளக்கு தீக்க கூட உங்களுக்கு காவல்துறைக்கு துப்பு இல்ல, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அன்றைய உள்ள அவரு தலைவர் தான் இறங்கணும் அவசியம் இல்ல, காவல்துறை பாதுகாப்பு காவல்துறை என்ன புடிங்கிட்டு இருந்தாங்க? ஒண்ணுமே படலையே, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. வேடிக்கை பார்த்துட்டு 2 ஏசி, ஒரு இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, கான்ஸ்டபிள்ஸ், எத்தனை பேரும் வேடிக்கை தான் பார்த்தான். அடிக்கிறத மீடியா எடுக்கிறாங்க. இப்பேற்பட்ட முட்டாள் நாடு தமிழ்நாடு தான் என்ன சொல்ல முடியும்? அப்ப அந்த விளக்கணுமா வேண்டாமா? யார் விளக்கணும்? யார் விளக்கணும்? காவல்துறை கடமை எங்க செஞ்சாங்க? அந்த காவல்துறை அங்க நின்ற காவல்துறை அதிகாரி மேல அரசியல் நடவடிக்கை எடுக்கல. விடுதலை சுத்தி உங்க கூட்டணி இருந்தா நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னா அப்ப போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்கணும்ல. ஏன் அரசு அதிகாரிகள் ஏன் நடவடிக்கை, ஐஜிஓ டிஜிபியோ ஏன் எடுக்கல? காவல்துறையை காப்பாத்துறீங்களா? அப்ப ஒருத்தர் அடிச்சு கொண்டா பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? ஒரு புரிதலுக்காக ஒரு இமேஜினரி क्वेश्चन நான் கேக்குறேன். அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன சார் பண்ணிருப்பீங்க? நிச்சயமா இறங்கி சண்டை போடவனா தடுத்துருப்பேன். அப்படியே அவன் இடிச்சு போயிருந்தாலும் இறங்கி தூக்கி விட்டு அவனை அனுப்பிச்சு சொல்லு. என் பண்பாடு அப்படித்தான் இருக்கும். அவனே ஆக்சிடென்ட் ஆகி மேல தெரியாம பட்டாலும் வேணுக்குன்னு பண்ணாலும் இறங்கி நானே இறங்குவேன். பசங்களை எடுத்திருந்தாலும் இறங்கி இந்த மாதிரி பண்ணா போப்பான்னு வான் பண்ணி அனுப்பிச்சிருப்பேன். அடிக்கக்கூடிய லெவல பெரிய குற்றவாளி இல்லை. அதே மீறி அடிச்சுட்டாங்கன்னா அதை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? என்னுடைய கேள்வி அதுதான். காவல்துறை அதிகாரிகள் அங்க 2 ஏசி இருந்திருக்காங்க, அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் இருந்திருக்காங்க, எஸ்ஐ இருந்திருக்காங்க, போலீஸ்காரங்க போடலாம். கோர்ட்ல உங்களுக்கு விழாவத்துல தெரியல எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு. அவ்வளவு பேர் வேடிக்கை பார்த்தவங்க நீங்க என்னையா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அந்த அதிகாரி மேல ஏன் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல? காரணம் என்ன? கூட்டணி தலைவர்களுடைய தொண்டர்கள் அடிச்சுட்டாங்கன்னா நீங்க தலைவர்கள் மேல நீங்க ஒரு வழக்கு போட மாட்டீங்களா? அடிச்சவங்க மேல வழக்கு போட மாட்டீங்களா? அந்த அதிகாரி மேலதான் முதல் வழக்கு போடணும். என்ன கேட்டா, பாதுகாக்க வேண்டியவனே வேடிக்கை பார்க்கறான்னு சொன்னா அது சம்பவமே நடக்கணுமா? பாதுகாத்து இருந்தா அந்த சம்பவமே நடந்திருக்கான்னு நான் சொல்றேன். ஓகே, ஏன்னா நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இது. உங்களை மாதிரியான தலைவர்களுக்கு இங்க பாதுகாப்பு கிடையாது அரசியல் களத்துல அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இப்படி ஒரு அச்சுறுத்தல்கள் இந்த மாதிரியான சூழல்ல வரதுக்கான ஒரு ஸ்கூட்டர்ல வந்தானா அது ஒரு பெரிய அச்சுறுத்தலா? இல்ல அப்படிதான் சார் சொல்றாங்க வெளியே. திருமாவளவன் தம்பி திருமாவளவனுக்கு பொறுத்த மட்டும் எதிரிகளே கிடையாது. என்ன கேட்டா நான் அப்படித்தான் சொல்லுவேன். அவனுக்கு எதிரி கிடையாது. எதிரிகள் இருப்பான்னு சொன்னா
எதிரிகள் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சிருக்க முடியும் அந்த நேரத்துல. ம். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல இது தெரியாம அன்எக்ஸ்பெக்டா ஆக்சிடென்ட்லாம் நடந்தது. அந்த சம்பவம் நடக்கும்போது காவல்துறை வேடிக்கை பார்க்காம விலக்கி விட்டுருந்தா இந்த சம்பவம் நீட்டிச்சிருக்காதுன்னு என்னுடைய கேள்வி. ஓகே. அவளை வேற துரத்தி பார்க்கணும் சொல்லி உள்ளுக்கு நுழைஞ்சு ஓடுற வரைக்கும் எல்லாரும் போய் அடிக்கலாம். இன்னைக்கு ஒரு போராட்டம் வழக்கறிஞர்கள் சார்பா இந்த விஷயத்தை கண்டிச்சு கடிச்சு போராடிட்டே இருக்க வேண்டியதான். எஃப்ஐஆர் கூட போட மாட்டோம் நாங்க. எங்க ஆட்சி நாங்க என்ன செய்ய முடியும்? ம். நாங்க காவல்துறை வச்சதுதான் சட்டம். நீ என்ன பண்ணுவ? அதான் நடந்துட்டு. ஓகே. அப்ப கூட்டணி இருக்கிறதுனால இப்படியான சம்பவங்கள் அதுதான் உண்மை. ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி டிஜி கமிஷனர் வளாகத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பார்த்திருந்தோம். இதே மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களோட விசிக அது தவறுதான். அது தவறுதான். இது இது போற போக்கு சரியில்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். அது தவறு. சட்டம் ஒழுங்கு பராமரிக்குது சீர்குலைஞ்சிட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா கோர்ட்டு வளாகத்தில் இருக்கிற காவல்துறை 2 ஏசி இருக்கா யாரும் தெரியாது, அரசுக்கு தெரியாது. நீங்க போட்டா ஏசி தான் 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க? இன்ஸ்பெக்டர் என்ன பண்ண? நான் கேட்கறது போலீஸ் என்ன பண்ணுச்சு? நாங்க 2 பேரும் சண்டை போடுறோம், நானும் இன்னொருத்தரும் சண்டை போடுறோம். விலைக்கு விடுறது உன்னுடைய கடமை இல்ல. 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் எஃப்ஐஆர் போடணும். அது சரி. 2 பேரும் வேடிக்கை பார்த்து அடிச்சு ரத்தம் செஞ்ச முடியா போட்டுட்டு அவன் பாட்டில் போயிடுவாங்க. இப்போ போலீஸ்காரன் பார்த்துட்டு பல்ல கட்டிட்டு உட்காந்து நீ எதுக்கு டியூட்டி பார்க்குற? உனக்கு என்ன அங்கே வேலை? நீ எதுக்கு யூனிஃபார்ம் போட்டு நிற்கிற கோர்ட் வளாகத்தில் போய்? அப்போ சும்மா உப்புக்கு சக்கான்னு சும்மா தூங்கக்கா போறீங்க? 2 பேருக்குள்ள சண்டை வராமல் தான் நீ தடுக்கணும். சாதாரண பிரஜையார் நான் இருந்தவனா நான் தடுத்துருப்பேன். நான் போலீஸா இல்லைன்னா கூட பரவாயில்ல. அந்த சம்பவம் நடக்கும்போது நான் இருந்திருந்தேன்னா 2 பேரும் சண்டையே போட விட்டுருக்க மாட்டேன். இறங்கி நானே முன்னிருந்து போப்பா நீ போ அனுப்பிச்சு விட்டுருப்பேன். தெரியுமா உங்களுக்கு? என் பண்பாடு அதுதான். ஆனா மேடையில திருமாவளவன் அவர்களே சொல்றாரு சார், ஒரு 4 தட்டு தட்டினாங்க அவ்வளவுதான் அப்படின்ட்டு. ரொம்ப எல்லாம் அடிக்கல, ஒரு 4 தட்டு தட்டினாங்க, எங்க தரப்புல இருந்து நாங்க அடிச்சோம். 4 தட்டு தட்டுறத காவல்துறையா அதை தடுக்கல. திருமாவளவன் அடிச்சார்ல, திருமாவளவன் பசங்க அடிச்சாங்க. ஏன் காவல்துறை பார்த்துட்டு இருந்துச்சு? அப்ப அடிக்க சொன்னது போலீஸா? என்னுடைய கேள்வி சந்தேகம் சொல்லுது. நான் சந்தேகப்படுறேன், போலீஸ் மேல சந்தேகப்படுறேன். அப்ப திருமாவளவன் தூண்டி விட்டது போலீஸா? பாதுகாப்பு என்ன பண்ணாங்க? அவருக்கு பாதுகாப்பு வந்திருக்காங்கல்ல, பாதுகாவலர்கள் என்ன பண்ணாங்க? அங்க இருந்த செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணாங்க? அதனால முற்றிலும் தவறானது அவர்கள் இருவரும் அல்ல, காவல்துறையே. என்னுடைய சார்ஜ் காவல்துறை. ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த விவகாரம் மட்டும் கிடையாது, தொடர்ந்து தமிழக அரசியல் களம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எல்லாருமே காவல்துறையை தான் பிரச்சனைக்குள்ள உட்படுத்துகிறோம் நம்ம. இந்த விவகாரமாக இருக்கட்டும், இல்லை கரூர் விவகாரமாக இருக்கட்டும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாக அப்படி தான் இருக்காங்க? உண்மையாக அப்படி தான் இருக்கு. இதானே உண்மை, யதார்த்தம் உண்மை இதுதானே. இதில் மாற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம 2 பேரும் சண்டை போடுறோம்னா விளக்கக்கூடிய காவல்துறை வேடிக்கை பார்க்கணும். அப்புறம் என்னங்க அர்த்தம்? இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? அப்படி அவங்க தவறு பட்சத்தில் ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஓகே, அதிகாரி மேல நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. அந்நேரம் உடனே முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கோம்? அங்கே யாரெல்லாம் செக்யூரிட்டி இருந்தா, யாரெல்லாம் போலீஸ் அதிகாரி இருந்தா அவ்வளோ பேரும் சஸ்பெண்ட் பண்ணு. சண்டை போடும் போது ஏன் விளக்கல? பாதுகாப்பு கொடுத்த அதிகாரியை பைத்தியக்காரன் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ 2 பேரும் நீக்கி விட்டுருக்கலாம். சண்டை நின்றுருக்குமா இல்லையா? ஒரு பயில ஓட அடிச்சு பார்க் கவுன்சில் உள்ளுக்கு வரைக்கும் அடிக்கிறீங்களா? தவறா இல்லையா? இதை தவறை நிறுத்தணும்னா காவல்துறை தானே செய்யணும். அவங்க தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க போய் நின்று விளக்கலாம் இல்லையா? வேடிக்கை பார்த்து முடிச்சு அவனை அடிச்சு முடிச்சு ஜாலியா வண்டியில போறது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நானா அது என்னது? அப்போ உங்களுடைய பண்பாடு என்ன? உங்களுடைய சட்டம் என்ன? அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு அவருடைய பாதுகாப்பு இங்க கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்லிட்டு கமலஹாசன் ட்வீட் போடுறாரு, பாரஞ்சித் அவர்கள் ட்வீட் போடுறாங்க. எல்லாருமே அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களே. கூட்டணி ஆதரவு தான் எதிர்ப்பா கொடுப்போம். நானும் நாளைக்கு அங்க கூட்டணியில் இருந்தோம், நானும் அதை தான் கொடுப்பேன். இதுதான் உண்மை. இல்ல ரஞ்சித் அவர்கள் திமுக அரசு விமர்சனமும் செய்யறாருல்ல சார், அவர் எப்படி சார் இதுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியும்? பாரஞ்சித் இயக்குனர் பாரஞ்சித் எதிர்ப்பு கொடுத்துருக்காரா? ஆதரவு கொடுத்திருக்காரு அவர்களுக்கு. அது அவரை தான் கேட்கணும். என்ன கேட்டா அவர் ஏன் கொடுத்தாரு? இல்ல நீங்க கூட்டணி என்ன பொறுத்த மட்டும் இது கூட்டணியின் தர்மத்தினுடைய கமலஹாசன் என்ன தெரியும்? சினிமாவில் சண்டை போட்டவர், நேரடி சண்டையை பார்த்தது இல்ல. இன்னைக்கு ஒரு கூட்டணியில் இருக்காரு. திருமாவளவனுக்கு ஆதரவு கொடு என்பது நான் தவறுன்னு சொல்லல. அந்த சூழ்நிலையில் காவல்துறை ஏன் பார்த்து கொண்டிருந்தார்கள்? அப்ப ஏவி விட்டது, அவர் விடுதலை சிறுத்தை ஏவி விட்டது காவல்துறையா? என்னுடைய கேள்வி, அதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த பையன் யாரோ கருப்பாச்சோ பையன் எனக்கு தெரியாது, எனக்கு அந்த பையனை பத்தி தெரியாது. அவன் அட்வொகேட்னு கேள்விப்பட்டேன். இது எதா இருந்தாலும் ஒரு தவறு, மனிதனாக இருந்தாலும் அட்வொகேட்டாக இருந்தால் தவறு தான். நடந்தது கோர்ட்டு வளாகத்தில். கோர்ட்டு வளாகத்தில் இருந்த அதிகாரிகள் ஏன் தூக்கிட்டு இருந்தீங்களா? என்னுடைய கேள்வி, கோர்ட்டு வளாகத்தில் இருந்த அதிகாரிகள் எங்கே? அடிக்கும் போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஏசி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ அவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அப்போ நீ சண்டை விட்டு அவன் செத்து கொலை பண்ணி செத்தாதான் நீ வேடிக்கை பார்ப்பியா, எஃப்ஐஆர் போடுவியா? அப்போ அப்படி நடக்கிற சமயத்தில் யார் மேல நீ எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க? அந்த பையன் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னாச்சு? யார் மேல நீ வழக்கு போட்டிருக்கீங்க? என்னுடைய ஆங்கிள் பிரகாரம் அந்த அதிகாரி மேலே தான் வழக்கு போடணும்னு சொல்றேன். திருமாவளவன் மேலேயும் போட வேண்டாம், அந்த அடிப்பட்ட மேலேயும் போட வேண்டாம். போட வேண்டிய வழக்கு அந்த காவல்துறை அதிகாரி, பாதுகாவலர் வந்து வேடிக்கை பார்த்துருந்தாமா அவனு மேல எஃப்ஐஆர் போடணும். நான் அதை தான் சொல்ல முடியும். புரியுது.
உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை முன் வச்சு நீங்க இந்த தேர்தல் களத்தை சந்திக்க போறீங்க? நாட்டு நடப்புல என்ன நடந்திருக்குன்னு நான் மனசுல வச்சிருக்கிறேன். ஓகே. அந்த தேர்தல் காலகட்டத்தில் முடிவெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு எது நன்மை பயக்கின்ற லெவலில் எது செய்யணுமோ அந்த வகையில் தான் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும். ஓகே. உங்களுடைய அப்சர்வேஷன், நிறைய களத்துக்கு போயிருப்பீங்க, இல்லை உங்களுடைய தொண்டர்களோ இல்லை கட்சியில் இருப்பவர்களோ நிர்வாகிகளோ களத்துக்கு போய் சர்வேஸ்லாம் எடுத்திருப்பாங்களே சார், என்ன சொல்லுது சர்வே முடிவுகள்? பொறுத்திருந்து பாருங்க, இதுக்கு பொறுத்திருந்து பாருங்க, அப்படியா? சடனடியா சொல்ல முடியாது. ஓகே பொறுத்து பார்ப்போம். ஓகே. ஏன்னா மக்களுடைய நான் தெளிவா ஒன்று மட்டும் சொல்றேன். இல்ல நம்ம பார்க்கக்கூடிய பிரைவேட் சேனல்ஸ் தெளிவா ஒண்ணே சொல்றேன், கூட்டணியை வைத்து தான் ஆட்சி. கூட்டணி ஆட்சி இல்லை, அது சொல்லிடுறேன். இங்க நம்ம தமிழ்நாட்டில் அது சாவக்கேடு. எந்த கூட்டணி ஆட்சி வரப்போறது இல்லை. அது பாரம்பரியமாக அப்படிதான் இருக்கு. கூட்டணி ஆட்சி, கூட்டணி இல்லாமல் ஆட்சி இல்லை. யாரும் தனித்து போட்டி போடுவதும் இல்லை. கூட்டணி எது மெஜாரிட்டியா இருக்குதோ அந்த கூட்டணி வெற்றி பெறும். அந்த மெஜாரிட்டி என்பதை விட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் யாரோடு இணைந்து பயணிக்கிறதோ அந்த கூட்டணி வெற்றி பெறும். ஓகே. ஆனா திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்றாங்களே சார். அது அவங்க சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் அப்படித்தானே சொல்லுவாங்க. ஓகே. தமிழக மக்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றோம், தாவக ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுது, காங்கிரஸ் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம். அந்த கட்சியுடைய பண்பாடு நாங்க கோலையா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அது அவங்கவுங்க கூட்டணி அப்படித்தான் சொல்ல முடியும். ஓகே. ஓகே. ஸோ அப்போ களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி.